ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, நீட் தேர்வுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு மந்திரம் இருக்கு, அதை நிறைவேற்றிடுவோம், அந்த மந்திரத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். என்னையா மந்திரம்னு நாங்கள் கேட்டோம். ஏன்னா 2 பாராளுமன்ற அவைகளில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருக்கு, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு, இதையெல்லாம் மீறி நீ என்ன காஷ்மீர் தீவிர தாக்குதலை முன்னிட்டு திருமாவளவன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்துறை அமைச்சர் பதவி விலகணும். திருமாவளவன் பேச்சுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. சில்லு வண்டித்தனமா சில்லறத்தனமா திருமாவளவன் வந்து உளவுத்துறை ஃபெயிலியரு, திருமாவளவன் போன்றவர்களும் திமுகவும் பேசுவதெல்லாம் இது இவர்கள் அரசியலுக்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு திமுக குடும்பங்களில் உள்ளவர்களே நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதை சிறப்பான முறையில் மருத்துவராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு ஜிஆர் அதுக்கப்புறம் ஆதீனங்கள்லாம் அரசியல் மேடைகள் நிறைய வராங்க. சர்க்குணம் அவர்கள் இருக்கிறாரு, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு மத குரு தானே. அந்த மத குரு எப்படி திமுகவுடைய மேடையில் தோன்றாரு? கிறிஸ்துவ மேடையிலும் இஸ்லாமியர்களுடைய மேடையில் நின்றுக்கிட்டு திருமாவளவனும் உதயநிதி போன்றவர்களும் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை விமர்சித்து இந்துக்களுடைய மாண்புகளை சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் மாதிரி குசு மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்களை வந்து அப்படியே மனித டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் சிறுபான்மையின் தேசிய செயலாளர் பிஜேபியை சேர்ந்த திரு வேலு இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நாடு முழுவதும் நேற்று நீட் எக்ஸாம் நடைபெற்று சார், மருத்துவ சேர்க்கைக்காக. தமிழ்நாடு தொடர்ந்து போராடி வருகிறது நீட் எதிர்ப்புக்காக. பட் இன்னும் வழிமுறை கிடைக்கல. இந்த எக்ஸாமையும் தாண்டி இவ்வளோ இந்த மூக்குத்தி, இந்த கம்மல், இந்த பெண்கள் அணிகிற பட்டன்கள், தாலி, இதையெல்லாம் கைட்டு தான் எக்ஸாம் நடத்தணுமா சார்? ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ டார்ச்சரிஸ்டாக நடக்குது? அதாவது சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள், குறிப்பாக தமிழகத்தில் செய்யக்கூடிய தவறுகள் என்பது எங்களை சந்தேகத்துக்கு உந்துகிறது. ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப எல்லை மீறி பட்டனை அறுக்கிறது, இந்த மாதிரி தாலியை வந்து கலட்டி வச்சுட்டு போங்கன்றது, இதெல்லாம் என்னென்னா நீட்டே வந்து இதுக்கு தான் எதிர்க்கணும் போல இருக்குது. நீட்டை எதிர்க்கணும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, மாணவர்கள் தற்கொலை, படிக்க முடியலை, கஷ்டம் அப்படின்லாம் ஒரு கடந்த காலத்தில் பேசுனாங்க. இப்போ அதெல்லாம் பேச முடியல. ஏன்னா ஏழை மாணவர்கள்லாம் இன்றைக்கி நீட் தேர்வில் எழுதி மருத்துவர்களாக மாறி இருக்கிறாங்க. பழங்குடியின மாணவிகள் எல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வு எழுதி மருத்துவராக போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய நல்ல மாற்றம் வந்திருக்கு. தமிழகத்தில் எல்லோரும் ஏற்புடையவர்களாக மாறிட்டாங்க. அதனால தான் நீட்டை எதிர்த்தவர்கள், நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தியவர்கள், நீட்டுக்கு எதிராக மந்திரத்தையெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி தந்திரமாக பேசின திமுக, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் கடைசியில் இப்போ என்ன வச்சுட்டாங்கன்னா, தமிழிசை அம்மா ஏதாவது பேசி நீட் தேர்வு விலக்குக்கு எங்களுக்கு ஒரு முயற்சி செஞ்சு கொடுங்கன்னு வந்துட்டாங்கன்னா இவங்க நிலைமை இவ்வளவுதான். தமிழக அரசியல்ல அவங்க இருக்காங்க சார். அதாங்க நான் கேட்பது என்னன்னா, ஒரு ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எங்களிடத்துல உதவி கேட்கிறார்கள் என்றால் அப்போ கடந்த காலத்தில் நீங்க அதை செஞ்சிருக்கணும்ல. நாங்க நீட் தேர்வு எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் பாஜக வந்து கோரிக்கை வைப்போம், பாஜக வந்து அது சம்பந்தமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். தேர்தல் பிரச்சாரம் நீங்கள் செஞ்சுருந்தா நீங்கள் யோக்கியர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, நீட் தேர்வை நிறுத்தி விடுவோம், நீட் தேர்வுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு மந்திரம் இருக்குது, அதை நிறைவேற்றிடுவோம், அந்த மந்திரத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். என்னையா மந்திரம்னு நாங்கள் கேட்டோம். ஏன்னா 2 பாராளுமன்ற அவைகளில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்குது, இதையெல்லாம் மீறி நீ என்ன மந்திரத்தை கொண்டு வர போகிற அப்படின்னு தமிழக மக்கள்கிட்ட, குறிப்பாக மாணவ பெருமக்கள்கிட்ட வந்து நாங்கள் கொண்டு போனோம். ஆனால் இயல்பாக தமிழகத்தில் இந்த சென்சிட்டிவாக உணர்ச்சியான விஷயங்களுக்கு சீக்கிரம் மக்கள் பலியாயிடுறாங்க. அப்படித்தான் இந்த நீட் தேர்வு தொடர்ந்து மாணவர்களுடைய இறப்பு, அங்கே போய் சாவு வீட்டில் அரசியல் செய்து தலைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து இவர்கள் நீலிக்கண்ணீர் வடித்ததன் விளைவு தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு போல இருக்குது இந்த நீட்டில் அப்படின்னு ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த எண்ணம் வந்ததுனால தான் அவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தாங்க, இந்த தேர்வு முறை வேண்டாம். ஆனால் இன்றைக்கு திமுக குடும்பங்களில் உள்ளவர்களே நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதை சிறப்பான முறையில் மருத்துவராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு யோக்கியதை கிடையாது. ஏன்னா கடைசி இடத்துல எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நீட் தேர்வு என்பது எப்பொழுது திமுகவுக்கு சிரமமாக தெரியாதுன்னா, அவர்கள் அமைச்சர்கள், அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இவர்கள்லாம் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்கல்ல, இந்த மருத்துவக் கல்லூரி எல்லாம் அமைச்சர்கள் நடத்தாமல் ஒரு தொழிலதிபர்களோ ஒரு நியாயமான மருத்துவத்துறையின் மூலம் ஒரு சேவை செய்யணும் மக்களுக்கு நினைக்கக்கூடியவர்களோ செய்தால் இந்த பிரச்சனை வராது. பிற மாநிலங்கள்லாம் இப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அரசியல்வாதிகள், ஆளும் வர்க்கத்தினர் மருத்துவமனை நடத்துகிறாங்க. அதில் அபகரிப்பு கொள்ளை என்பதை இந்த நீட் தடுக்கிறது.
அதனால் இவர்கள் குரல் எழுப்புகிறார்களே தவிர, நான் கேட்கிறேன் நீட்டுக்கு இவர்களுக்கு ஆதரவா பாரதத்தில யார் இருக்கிறா? பக்கத்தில இருக்கிற கேரளா ஆதரவு தெரிவிக்குமா கம்யூனிஸ்ட்? தெரிவிக்காது. இந்த பக்கம் இருக்கிற தெலுங்கானா மாநிலம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குமா? தெரிவிக்காது. தேசம் முழுக்க இருக்கிற காங்கிரஸோ அல்லது இவர்கள் கூட்டணியில் இருக்கிற கெஜ்ரிவாலோ, மம்தா பானர்ஜியோ யாராவது நீட் தேர்வு வேண்டாம்னு ஏதாவது பேசியிருக்காங்களா? கிடையாது. தமிழுக்கு மட்டும் தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் விலக்கு அத வேணும்னு தான் நான் கேட்கலாம். கேட்கிறேங்க. ஏங்க 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருக்க 8 கோடி மக்களுக்கு ஒரு சிறப்பு சட்டம் குடுங்கன்னா, நாங்க கேட்பது என்ன பிரச்சனை சொல்லுன்னா, பிரச்சனை சொல்ல மாட்டோம். அப்படின்னு இது என்ன இது? கேலி கூத்தா இருக்கு. அதனால இது நடைமுறைக்கு வந்துருச்சு. எல்லா விஷயங்களும் சிறப்பா இருக்கு. இவங்க தீர்மானம் போட்டு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. குடியரசுத் தலைவரும் அத வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இனி இந்த மாரியான போலி வேஷம் போடாதீர்கள் என்பது அதற்கான பதிலடி. அதனால இனி நீட்ட பத்தி லீகலாவும் பேச முடியாது. மக்கள் மன்றத்தில் பேச முடியாது. அதனால பாஜக கிட்ட கோரிக்கை வைக்கின்ற அளவுக்கு மா. சுப்பிரமணியன் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கோரிக்கை வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாருன்னா, மக்கள் இதை உணர்ந்து கொள்ளணும். மக்கள் விழிப்புணர்வு பெறணும். திமுக என்றால் பொய். பொய் என்றால் அதற்கு பேர் திமுக. சார், இந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை முன்னிட்டு திருமாவளவன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உளவுத்துறை முழுவதுமா தோல்வியடைந்து விட்டது. உள்துறை அமைச்சர் பதவி விலகணும். அது மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் பேச்சுக்கெல்லாம் நாங்க ஒரு பெரிய முக்கியத்துவம் குடுக்குறது இல்லங்க. ஏன்னா, முதல் நாள் பெருசா ஒரு பில்டப்பா பேசுவாரு. 2வது நாள் அப்படியே பம்மி அ பயந்து போய் பேசுவார். 2யுமே நம்ம பார்த்தோம். முதல் நாள் நீங்க பேசின ஸ்டேட்மெண்ட். 2வது நாள் நாங்கள் சொல்வதால் அவர்கள் விலகிவிடப் போகிறார்களா? எங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறோம். பாவம் புலம்புறாரு அவரு மீடியாவுக்கு முன்னால. அப்போ முதல் நாள் ஏன் இந்த தேவையில்லாத பில்டப்பு? மத்திய சர்க்காரே தெளிவா சொல்லியிருக்கு. இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் விதமாக யார் பேசினாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. எதனால்னா, ஒரு பயங்கரவாத தாக்குதலை நியாயப்படுத்தி பேசுவதோ, பயங்கரவாதிகளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, அல்ல நாட்டிற்கு எதிரான ஒரு வெளிப்படையான போரை அவர்கள் அறிவிக்கும் பொழுது, ஏவுகணை சோதனையை நடத்தும் பொழுது, எல்லை பாதுகாப்பு, தயார் நிலை, இப்ப நம்ம இன்னைக்கு மே 6 பேசிக்கிட்டு இருக்கோம்னா, மே 7ஆம் தேதி நாடு முழுக்க எல்லா மாநிலங்களிலும் போருக்கான ஒத்திகைக்கு மக்கள தயார் செய்யணும்னு சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாட்டை பாதுகாக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, சில்லுவண்டித்தனமா, சில்லறத்தனமா திருமாவளவன் வந்து உளவுத்துறை ஃபெயிலியரு, மண்ணாங்கட்டி ஃபெயிலியர்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில 68 முறை பெருந்தாக்குதல் நடந்துச்சு. அப்பல்லாம் என்ன பல்லழிச்சுக்கிட்டு இருந்தாரு இவரு? எங்க போயிட்டாரு இவரு? சன்னியாசத்துக்கு போயிட்டாரா என்ன? இல்ல இமயமலையில போய் ஏதாவது தீட்சை வாங்கிட்டு அமர்ந்திருந்து இப்ப தான் திடீர்னு ஞானம் பிறந்து வராரா? என்னங்க கேலி கூத்தா இருக்கு. நாடு முக்கியங்க. தேசம் முதன்மையானது. தேசத்தின் பாதுகாப்பு முதன்மையானது. இங்க இருந்துட்டு பாகிஸ்தான்காரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க பேசுனா என்ன அர்த்தம் அது? இங்க இருந்துகிட்டு பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மண்ணுல உட்கார்ந்துட்டு அதுவும் தமிழ் மண்ணுல தியாகத்தின் சுடராக இருக்கக்கூடிய இந்த மண்ணில இருந்து நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு ஆன்மீகத்துக்கும் எதிரியா இருக்கிறீங்க. அதே மாதிரி அறவழி போராட்டத்துக்கும் உங்களுக்கு ஒத்து வராது. அப்ப நீங்க எப்படியாவது பயங்கரவாதிகளுக்கு ஒத்துழைக்கணும். இங்க அப்படித்தானே ஒத்துழைக்கிறாரு அவரு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்ற பயங்கரவாத இயக்கம். அதுக்கு ஒத்துழைத்தவர் தானே இவரு. அந்த பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பா, நட்பு அமைப்பா இருக்கிற எஸ்டிபிஐ அமைப்பு. அந்த அமைப்புக்கும் இவர் தான் ஒத்துழைக்கிறாரு, உரக்க குரல் கொடுக்கிறாரு. அப்ப பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற திருமாவளவன் போன்ற சில்லுவண்டுகள, சில்லறைகள ஒரு மரியாதைக்குரியவர்களாக நீங்க கேட்பதே எனக்கு ரொம்ப அவமானகரமா தெரியுது. அந்த மாரியான நபர்கள இந்த சமூகத்திலிருந்து புறந்தள்ளணும். குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் இந்த மாரி அயோக்கியத்தனம் பண்றவர பட்டியல் சமூகத்தினுடைய தலைவரா முன்னெடுக்க கூடாது அப்படின்னு இருக்கணும். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குடிநீர் குடிக்கக்கூடியதுல மலத்தை கலந்து இன்றைக்கும் அது பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கும் நீங்க அந்த பகுதிகளுக்கு உங்கள விடமாட்டாங்க. இன்றைக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த பெரிய நடவடிக்கையும் இல்ல. அதுக்காக இவரு பேரணி நடத்தினாரா? அதுக்காக எத்தன போராட்டம் நடத்தினார் திருமாவளவன்? கிடையாது. ஆனா, வக்ஃப் திருத்த சட்ட மசோதா அப்படி பிறகு சட்டமாக மத்திய அரசு கொண்டு வருது. ஏழை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டம் அது. அதை எதிர்த்துக்கிட்டு நான் மே 31க்கு பேரணி நடத்துவேன், ஆர்ப்பாட்டம் நடத்துவேன்னா, உன் சமூகத்த ஒழுக்கமா முதல்ல போய் பாருயா. அ குடிநீர் தட்டியில கலந்த அந்த இதுக்கு யார கண்டுபிடிச்சாங்க? நீ எத்தன போராட்டம் பண்ண? அத முதல்ல மக்களுக்கு சொல்லு. உன் சமூகத்தில இவர் போய் உட்கார்ந்தாவே நான் பார்த்தேன். அமைச்சர் நேருக்கு முன்னால போய் உட்கார்றாரு. நேரு இப்படி நல்லா சோஃபால உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு பிளாஸ்டிக் உடைஞ்சு போன சேர்ல இப்படி உட்கார்ந்துட்டு கூனி குறுகி இருக்கிறாரு. அதாவது எதேர்ச்சையா நடந்த நிகழ்வுறாங்க. எதேச்சை இல்லங்க. நான் கேட்க வேண்டியது தானே. அவரு 2 எம்பி வச்சிருக்கேன்னு சொல்றார்ல. ஒரு நல்ல சேர் போடுங்கன்னு கேட்டா என்ன? உனக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லையா? இல்ல பயமா அமைச்சர் நேருவ பார்த்து? ஏன் அப்படி பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றீங்க? கேட்டா பணிவான். என்ன பணிவு? எல்லாத்துலயும் நீங்க வந்து திமிரி எழு, திருப்பி அடி, அ கட்ட பஞ்சாயத்து பண்ணு, அடுத்த ஜாதிக்காரன் பொண்ணு இழுத்துக்கிட்டு வான்னு இதெல்லாம் பேச தெரியுதுல்ல. அமைச்சர் நேருகிட்ட போய் நீங்க சோஃபால உட்கார்ந்திருக்கீங்க, நான் பிளாஸ்டிக்ல உட்கார்ந்திருக்கேன். என் ஃபோட்டோ பிடிச்சாங்கன்னா, எங்க பட்டியல் சமூகத்துக்கு பெரிய அசிங்கமா இருக்குங்க. நாங்க வந்து முன்னெழுந்து வரோம். நாங்க வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கேட்கிறோம்.
எங்களுக்கும் வந்து சம உரிமை இருக்குது அப்படின்றோம். இதெல்லாம் நான் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து அசிங்கமாக போயிடும் திருமாவளவன் சொல்லணுமா வேண்டாமா? நான் உட்காரனா அது நான் உட்காரல, என் சமூகத்தின் சார்பாக உட்காடுறேன். அதனால் இப்படி உட்காந்தா அது சரியாக இருக்காது. எனக்கு ஒரு நல்ல சோஃபா கொடுங்க, இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் சேரில் உட்காருன்னு சொல்லு. நீ அப்போ ஆம்பளை திறமை உள்ளவன், உன் சமூகத்திற்கான அடையாளம்னு மதிக்கலாம். அப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு தன் சமூகத்திற்கே உதவி செய்யாத ஒரு நபர் திடீர்னு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் வந்து குரல் கொடுக்குறேன், பேரணி நடத்துறேன்னு, இது யாரை ஏமாத்துற வேலை? அதனால் திருமாவளவன் அரசியல்லாம் வந்து ஒரு மோசமான அசிங்கமான அரசியல். அதை தமிழகம் புறக்கணிக்கும்னு நான் நம்புகிறேன். நேற்று சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சார். அதாவது மதுரை ஆதீனத்துக்கு ஒரு கொலை முயற்சி நடந்ததாக வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கப்போ சொல்கிறாரு. அது உளுந்தூர்பேட்டையில் அதிவேகமாக வந்தப்பன்னு சொல்லி சிசிடிவி ரெக்கார்டும் வெளியாக இருக்குது சார். பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காருக்குள்ளே இருந்தவங்க தொப்பியும் குல்லாவும் அணிந்திருந்தாங்கன்னு மாதிரி ஒரு மதத்தை அடையாளப்படுத்தி சொல்கிறாரு. இது ஒரு ஒருமைப்பாட்டை குலைக்கிற விதமாக இருக்காதா சார் இந்த பேச்சு? மதுரை ஆதீனம் அவர்களை பொறுத்தவரை நான் பலமுறை நேரில் உரையாடி இருக்கேன். நாங்கள் இருவரும் இணைந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள நட்பு என்பது மதங்களை கடந்து ஒரு தேசத்தின் பால் ஈர்க்கக்கூடிய 2 நபர்கள் இணைந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு. அந்த அடிப்படையில் அவர் கடந்த காலத்தில் இஸ்லாமியர்களை எல்லாம் பெரிய அளவுக்கு விமர்சித்தது கிடையாது. ஆனால் இந்த தேசம் என்பது பண்பாட்டில், கலாச்சாரத்தில் ஒரு சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிற தேசம். அதை சீர்குலைக்கும் விதமாக மதமாற்றம் நடந்தாலோ அல்லது கட்டாய மதமாற்றம், அது மட்டுமல்லாமல் மதத்தின் பெயரால் ஒரு வன்முறை தாக்குதல் அல்லது வெறியாட்டம், ஒரு பயங்கரவாத செயல் நடந்தாலோ அரசியல்வாதிகள் குரல் கொடுப்பதை விட அதிகமாக மதுரை ஆதீனம் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். இது கடந்த காலத்தினுடைய வரலாறு. அப்போ எல்லாரும் என்ன அவரை பிராண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இவர் வந்து பிஜேபியை சார்ந்தவர், இவர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவருக்கு முன்னால் ஒரு ஆதீனம் இருந்தாங்க. அந்த ஆதீனம் என்ன செய்வாங்கன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம் திருக்குரான் வசனத்தெல்லாம் படிப்பார். அதை இஸ்லாமியர்கள்லாம் திரும்ப திரும்ப போட்டு தூக்கி கொண்டாடினாங்க அவரை. பார்த்தீர்களா, மதுரை யானின் வந்து திருக்குரான் வசனத்தை படிக்கிறாரு, அல்லாஹ் அக்பர் என்ற விஷயத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப புகழ்ந்து பாடினாங்க. குறிப்பாக நாகூர் அனிஃபா பாட்டெல்லாம் அவர் பாடுவார். அதையெல்லாம் பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து ரீல்ஸாக போட்டு நிறைய மக்கள் பார்க்க வைத்து, இதுதான் மத நல்லிணக்கம் அப்படின்னு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், முதலில் உள்ள ஆதீனம் அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை, அவர்களுடைய வழிபாட்டு முறையை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை தான் பேசி அதற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை என்று சொன்னால் அதை வரவேற்கிறார்கள். இப்போ இருக்கிற ஆதீனம் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நாம் ஒருங்கிணைந்து பின்பற்ற வேண்டும் என்று அவர் இருக்கிற ஆதீனம் என்பது அவர் இந்து சார்ந்த விஷயங்கள் இருக்கிறார். அதனால் அந்த மக்களுக்கு அதிகபட்சமாக அதை உரை நிகழ்த்தினால் அவரை மத நல்லிணக்கத்துக்கு எதிராளியாக, அவரை உடனே வந்து இவர் சங்கி அல்லது இவர் வந்து மதத்தின் பெயரால் வந்து தவறான விஷயங்களை பரப்புறான்னு சொல்கிறதை முதல்ல ஏற்க முடியாது. அப்போது ஆதீனங்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அந்த கருத்துக்கள் ஏற்புடையதா இல்லையா என்பதை நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்காக தனி ஒரு முத்திரை குத்த வேண்டாம். இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்கு வரும். சம்பவம் நடந்த பிறகு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு தொப்பி அணிந்த, தாடி வைத்த ஒருவர் இருந்த மாதிரி எனக்கு தெரிந்தது அப்படின்னு ஒரு புகாரை சொல்லியிருக்கிறார். ஏங்க, ஒரு விபத்துன்னு பார்க்கலாம். அது விபத்தல்ல, தன்னை கொல்லுவதற்கான சதி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுங்க. அப்படி ஒருத்தர் அந்த ஃபீல் வருதுன்னா அப்போ அந்த சம்பவம் அப்படி நடந்திருக்கணும். அதனால் அவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். அதாவது ஒரு விபத்துனா சில விஷயங்களை கடந்து போயிடலாம், சில விஷயங்களை கடக்க முடியாது. இப்போ கடந்த காலத்தில் அவரை எதிர்த்து, அவர் பேசிய பேச்சுக்களை எதிர்த்து சமூக வலைதளங்களில் ரொம்ப கொடூரமாக, ரொம்ப தவறான விஷயங்களை நிறைய பேர் பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் இஸ்லாமிய பெயர்களும் இருக்கிறது. இப்போ இயல்பாக ஆல்ரெடி ஒரு கோபம் இஸ்லாமியர்களில் யார் அடிப்படைவாதிகளாக இருக்கிறார்களோ, யார் ஓரளவு பயங்கரவாதத்தின் சிந்தனையின் பால் மூளைச்சலவைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள்லாம் கண்மூடித்தனமாக சில நபர்கள் அவரை எதிர்த்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவருக்கு அதெல்லாம் வந்து நினைவில் வருவதும், நடந்த சம்பவம் அதுபோன்ற ஒரு சம்பவமாக இருப்பதும், அதே போன்று அவர் பார்க்கும் பொழுது இப்படி தெரிந்தார்கள், அதனால் நான் அச்சப்படுகிறேன், இதை வந்து காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்கிறதுல என்ன அரசியல் இருக்கிறது? இதில் என்ன ஒரு மதத்தை வந்து கொச்சைப்படுத்திய மாதிரி இருக்குது? இப்போ நான் கேட்குறேன், ஒரு இஸ்லாமியர் பகுதிகளுக்குள்ள இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய தலைவர் வரும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியிருக்கு. ஒரு நூலிலையில் மிஸ் பண்ணிட்டார். அவர் காவி உடை அணிந்து
அந்த காருக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, போயிட்டாங்கன்னு வைங்க. இப்போ அவர் பார்த்துட்டு, இந்த மாரி காவி உடை அணிந்தவர்களாக அவங்க இருந்தாங்க. நான் பார்த்தேன். என்னை கொலை செய்வது போன்று அது தாக்குதல் நடந்த மாதிரி அந்த அந்த விபத்தே விபத்தா இல்லாம திட்டமிட்டு நடந்த மாதிரி நான் வந்து எண்ணுகிறேன். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா, உடனே அந்த இஸ்லாமியருக்கு எதிரா எல்லா இந்துக்களும் ஒன்று சேர்ந்து, இவர் இந்து மதத்தை இழிவுபடுத்துறார்ன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த காருக்குள்ள யார் இருந்தான்னு யார் பார்த்தாரோ அவர் சொல்றாரு. அந்த பார்வை சரியானதா இல்லையா? அல்லது அப்படி ஒரு சம்பவம் அவர் மீது நிகழ்த்தப்படுவதற்கு திட்டமிட்டதா இல்லையா என்பதை காவல்துறை முறையா விசாரிச்சு, அவர்கள் அறிக்கை குடுக்கணும், குடுத்திருக்கிறாங்க அறிக்கை. சார் சொல்ற ஒரு சாமானியன் தான் பரவாயில்ல சார். கிட்டத்தட்ட மதம் போதகர் அவரு. யாரா இருந்தாலும் மனிதன்ங்க முதல்ல. அதை தாண்டி தானே எல்லாமே. ஏன்னா ஆல்ரெடி காஷ்மீர்னால வந்து இப்ப இந்த இந்து முஸ்லீம் நான் முஸ்லீம்களுக்கே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எது இதுவும் அப்படி எது வேண்டுமானாலும் நடக்கட்டுங்க. நான் கேட்பது முதலில் மனிதம். அதற்கு பிறகு தான் அவர்களுக்கு மதம். மனிதத்தை இழந்துவிட்டு மதத்தை தூக்கி பிடிப்பது என்பதில் எனக்கு எப்பயும் ஏற்புடையதில்லை. அதனால தான் நான் சொன்னேன், மதுரை ஆதீனம் அவர்களும் நானும் ஒரு மிகச்சிறந்த நட்போடு இருக்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், அவருடைய மடத்திற்கு போகும் பொழுது, அந்த மடத்தில எல்லாருக்கும் அவர் கையால வந்து திருநீர் பூசுவார். நீங்க பார்த்திருப்பீங்க. நான் முதல் முறையா அவர சந்திக்கும் பொழுது, எனக்கு திருநீர் பூச வந்தாரு. நான் சொன்னேன், "ஐயா நான் இஸ்லாமியன், தொப்பி அணிந்து, தாடி அணிந்து, நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெருமை. ஐயா நீங்க ஆதீனம், நீங்க அப்படி இருப்பது தான் அது உங்களுக்கு பெருமை. உங்களைப் போன்று நானும், என்னைப் போன்று நீங்களோ ஏதாவது ஒரு இடத்தில் அப்படி ஒரு வேடமோ அல்லது அது மாதிரியான செயல்களோ செய்தால், அது நல்ல நிலையா இருக்காது. உண்மையான நல்லிணக்கம் என்பது உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய வழிமுறையை நான் மதிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வழிமுறை நீங்க மதிக்கணும்." அப்படின்றதுமே மற்றவர்கள் எல்லாம் நீங்க ஆதீனம் முன்னால மதுரை ஆதீனம் அவர்களுக்கு முன்னால போனவங்களுக்கு தெரியும். எல்லாருமே கீழ உட்கார்ந்திருப்பாங்க. அவரு என்ன செஞ்சாருன்னா, உடனே என்ன கூப்பிட்டு, கை குடுத்து, தட்டி குடுத்து, இப்படி ஒரு மனிதரை நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, ஒரு சேர கூட்டு வச்சு உட்கார வச்சு, அது என்ன வந்து பெருமைப்படுத்தினார். அது வேலூர் இப்ராஹிம் என்ற ஒரு தனிநபருக்கான பெருமை கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அவர் பெருமைப்படுத்துகிறார். இன்னும் ஒரு நினைவு கூட என்னால நினைவுபடுத்த முடியும். நான் வந்து திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள பார்க்க போறேன் ஒரு முறை. மரியாதை நிமித்தமா. அவர பார்த்துட்டு கிளம்புவதற்கு முன்னால் அவர் சொன்னாரு, "உங்களுடைய இந்த செயல்பாடு வந்து எங்களை ரொம்ப ஈர்க்குது. நீங்க வருவதற்கு முன்னாலே உங்கள பார்க்கணும்னு எனக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு மதுரை ஆதீனம் சொன்னாரு, இப்படி அவருடைய அலுவலகத்துக்கு போகும்பொழுது, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு. அத என்கிட்ட சொன்னாரு. ஒரு நல்ல அருமையான செயல் இது. இதுதான் ஒரு உண்மையான மத நல்லிணக்கம்னு." இப்ப ஆதீனங்கள் எல்லாம் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக, இஸ்லாமியர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஆதீனங்களுடைய அந்த இடங்களில் பல இடங்கள் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அதை மசூதிகளாக, பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெருசா எதிர்க்கல அவங்க. அது எது பயன்படுத்திட்டு இருக்காங்களோ, சரி நம்ம சகோதரர்கள்னு அவங்க விட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவர் சொன்ன ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலான விஷயத்த மடைமாற்றி, அத திருமாவளவன் போன்றவர்களும், திமுகவும் பேசுவதெல்லாம், இது இவர்கள் அரசியலுக்கு பேசுறாங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியலை திருமாவளவனும், திமுகவும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. சார் இது மதத்தையும் தாண்டி நல்ல வழிமுறைகளையும் அவங்க சொல்லிட்டு வராங்க. பட் இருந்தாலும் ஜீயர், அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இந்த ஆதீனங்கள்லாம் அரசியல் மேடைகளும் நெறைய வராங்களே சார். நெறைய இப்ப பார்க்க முடியுதே. எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் இருக்கிறாரு. அவர் யாரு? கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு மத குரு தானே. அந்த மத குரு எப்படி திமுகவுடைய மேடையில தோன்றுறாரு? நான் கேட்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜமாத்துல் உலமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அவர்கள் மேடை அமைத்து திமுகவை பேச கூப்பிடுறாங்க. திமுகவுடைய மேடைகள்ல துஆ ஓதுறதுக்கு ஜமாத்துல் உலமா போன்ற உலமாக்கள், ஆலிம்கள்னு சொல்லக்கூடிய மத குருமார்கள், அவங்க போய் கலந்துக்கிறாங்க. அதை ஏன் நீங்க விமர்சிக்க மாட்றீங்க? அப்ப உங்களுக்கு வந்து ஹிந்து மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? ஒரு ஹிந்து ஒரு பாஜக மேடையிலயோ அல்லது பரிவார அமைப்புகளுடைய மேடைகளிலோ ஏறிட்டால் பார்த்தீர்களா? அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன தப்பு அது? ஒரு ஹிந்துவுடைய உணர்வுக்காக, ஒரு ஹிந்து எழுச்சிக்காக ஒரு ஆதீனமோ, ஒரு ஜீயரோ குரல் கொடுத்தால் என்ன தப்பு? அவங்க எப்பயாவது இந்துனுடைய மேடைன்னு சொல்லிட்டு ஒரு பரிவார அமைப்பு மேடையில ஏறிட்டு, இஸ்லாமியர்களை நாங்க வந்து இங்க தொழக விட மாட்டோம். அல்ல இஸ்லாமியர்கள் வழிபாட்டு முறை எங்களுக்கு பிடிக்கல. அது அருவருப்பானது. அது தவறானது அப்படின்னு பேசுனாங்களா? கிடையாதுல்ல. அப்ப அதை நீங்க வந்து தவறா பார்க்குறீங்க. ஆனா, கிறிஸ்துவ மேடையிலும், இஸ்லாமியர்களுடைய மேடையில் நின்றுகிட்டு திருமாவளவனும், உதயநிதி போன்றவர்களும் ஹிந்துக்களுடைய நம்பிக்கைகளை விமர்சித்து, ஹிந்துக்களுடைய மாண்புகள, சனாதன தர்மத்த எய்ட்ஸ் மாதிரி, கொசு மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள் என்றால், இவர்கள வந்து அப்படியே மனித புனிதர்களா, இவர்கள் என்னமோ பெரிய புரட்சி செய்யக்கூடியவர்களா பார்க்குறீங்க. 2மே
எப்படி பார்வைன்னு எனக்கு தெரியல. ஒருவன் தன் இனத்தின் உணர்வுக்காக, தன் இனத்தின் எழுச்சிக்காக பாடுபடக்கூடியவனை தவறா பார்க்குறீங்க. ஒருவன் தான் எந்த மதத்தில் பிறந்தானோ அந்த மதத்திற்கு எதிராக பிற மத மேடைகளில் நின்று தன் சொந்த மதத்தை, இந்து மதத்தை இழிவுபடுத்தினா அவனை இன்னமும் ஒரு புரட்சியாளரை பார்க்காதா? இது எங்கேயோ ஒரு நோய் இருக்கு. இந்த கேன்சர் மாதிரி ஒரு ஆபத்தான நோய். அத சரி செய்யணும். அத பாஜக தான் சரி செய்யும். நிச்சயமா 2026க்கு பிறகு அந்த சரி செய்கிற வேலை இன்னும் அதிகமாக இருக்கும். 2026ல் நீங்கள் நினைத்த மாற்றம் சீக்கிரம் நடைபெறணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.